உணவுமாய் இருக்கிறவரே, रहने वाला, आने वाला और सदा सदा रहने वाला परमेश्वर वो आने वाला है। நீர் எல்லாம் தோன்றும் நீர் மாத்திரம் இருந்தீர் ஆண்டவரே। सब कुछ नहीं हो सकता लेकिन आप काफी है परमेश्वर। எல்லாம் உம்மாலே வந்திருக்கிறது, सब कुछ आप ही की ओर से आया है, நாங்களும் உம்மாலே வந்திருக்கிறோம்। हम भी आप ही की ओर से आए हैं। நீர் எவ்வளவு பெரிய தேவன், आप कितने बड़े परमेश्वर हो। இந்த வெயில் நேரத்திலும் சாட்சியாக உங்க பிள்ளைகளை கொண்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரே। इस दुख के समय में भी आपके बच्चे लोग को गवाही के रूप में आपने लेकर आए, इसलिए हम आपको धन्यवाद। வந்தபடியே நாங்களும் செல்லாதபடிக்கு தகப்பனையும் உமது வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவரை தியானித்து செல்ல கிருபை செய்யுங்க। जैसे आए वैसे ही नौ लौटते समय आपके शास्त्र को ध्यान करने के लिए हमें सहायता कीजिए। எங்கள் பொறுப்புகளை நாங்கள் நினைத்தருள கிருபை செய்யுங்க। हमारे सारी कार्यों को आप याद कीजिए। எல்லாவற்றையும் ஆவியானவருடைய ஆளுகைக்குள் ஒப்புவிக்கிறோம்। सब कुछ आत्मा के हाथ में हमें सौंपते हैं। இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே। यीशु के मीठी मधुर नाम से मांगते पिता। உங்கள் யாவருக்கும் மீண்டும் வாழ்த்துதல்। आप सबको यीशु मसीह के नाम से बधाई हो। எரேமியா 17:7-8 வசனம்। यिर्मयाह 7:8 17 எரேமியா 17 यिर्मयाह 17:7-8 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா। நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்று, நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், நம்ம எப்படி அவர் நடத்துவாருன்னு இந்த வசனம் சொல்லுது। हम कैसे हैं, किस तरह है, कर परमेश्वर ने इस वचन के अनुसार हमें दिखाया है। கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, परमेश्वर के ऊपर भरोसा रखिए। நம்ம யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம்? हम किसके ऊपर भरोसा रखे हैं? நம்ம பணத்தின் மேலயா? क्या आप धन के ऊपर நம்ம रखे हैं? கணவர் மேலயா? हमारे पति के ऊपर? ஒன்றும் உதவாது। कुछ भी नहीं है। ஆண்டவர்கிட்ட மாத்திரம் தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும்। लेकिन परमेश्वर के ऊपर ही हमें भरोसा रखना है। கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்। जो कोई भी परमेश्वर के ऊपर भरोसा रखता है वही इंसान परमेश्वर के नाम से धन्य कहलाएगा। நம்ம எல்லாரும் நினைப்போம் நம்ம கர்த்தர் மேல தான் நம்பிக்கை வச்சிருக்கோம்। हम समझते हैं कि हम केवल परमेश्वर के ऊपर ही भरोसा रखे हैं। அதுதான் நம்ம தியானிக்க போறோம்। वही कार्य में ध्यान करने वाले हैं। அப்போ அவர் மேல நம்பிக்கை வச்சவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு அடுத்த வசனம் சொல்லுது। देखिए परमेश्वर के ऊपर जो कोई भरोसा रखता है वो किस तरह आशीषों को पाता है कर यहाँ पर देखते हैं। அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், वो देखिए पानी की तराइयों में जिलाता है, கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், जिधर हरी भरी रहते है उस जगह पर उसकी रूट्स को बढ़ने देता है। உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், लेकिन धूप आते समय भी उसकी जो पत्तियां है वो हरी भरी रहती है। மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான்। हमेशा वो फलदायक लाने वाली वो झाड़ के समान रहते हैं। நமக்கு இந்த வெயில் இந்த வறட்சி எல்லாம் நம்மளை தாக்க முடியாதுன்னு இந்த வசனம் சொல்லுது। देखिए ये सब जो धूप है वो हम नहीं सह सकते हैं। நம்ம செழிப்பா இருப்போம்னு இந்த வசனம் சொல்லுது। लेकिन वचन कहता है हम सब लोग हरी भरी के समान रहेंगे। தண்ணீரண்டை வசனமாகிய அந்த ஜீவ தண்ணீர்ல நம்ம நாட்டப்பட்டிருக்கணும்। देखिए जीवन की सोता के पास हमें बोए गए हैं। அப்போ அது நாட்டப்பட்டிருந்தா हम बोए गए हैं। கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், देखिए नदी के किनारे पर जैसा वो जड़ को पकड़ता है उस समान हम परमेश्वर के सम्मुख रहना है। யாரெல்லாம் வசனத்தின்படி நடக்குமோ, जो कोई वचन के अनुसार हमें चलते हैं அவங்க இப்படி இருப்பாங்க। வசனப்படி நடக்கவங்க தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், देखिए जिस जगह पर पानी रहता है, जिस जगह पर हरियाली रहती है, वहाँ जगह पर परमेश्वर उन्हें उपस्थित रखता है। உஷ்ணம் வருகிறதை காணாமல், देखिए धूप यहाँ गर्मी आती है वो भी हमें अनदेखा करने के लिए सहायता करता है। அந்த மரத்தின் இலைகளுக்கு உஷ்ணமே வரல, उस झाड़ की पत्तियों को गर्मी ही नहीं आई, ஏன்னா குளிர்ச்சியா இருக்கு। लेकिन उस जगह पर ठंडी हवा है। மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான்। बारिश के समय भी
रहते समय भी वो जगह पर परमेश्वर फल देने के लिए हमें सहायता करेंगे। மழை தாழ்ச்சியா இருந்தாலும் அவங்கள ஒன்றும் மட்டுப்படுத்த முடியாது. மழை தாழ்ச்சி மழை இல்லாம இருந்தாலும் நம்மள ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியாது. देखिए अगर बारिश नहीं रहेगा तो भी परमेश्वर में जो कोई भी आशीष हमें देता है वो रोक नहीं सकता है। அந்த மரம் தன் கனியை கொடுத்துட்டே இருக்கும். लेकिन उस समय में भी जो फल लाना है वो फल देता ही रहेगा वो झाड़। இந்த வசனம் நானும் நீங்களும் ஒரு மரத்தை போல் இருக்கிறோம்னு சொல்லுது. देखिए इस वचन इस तरह कहता है हम और आप एक झाड़ के समान हैं। கர்த்தர் மேல் நம்பிக்கை அப்படின்னு சொன்னா நம்ம ஜெபம் பண்ணுதோம், நம்ம வேதம் வாசிச்சோம்னா வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கும்போது தான் நம்மளுக்கு ஆசீர்வதிக்கப்படுதோம். देखिए परमेश्वर के ऊपर भरोसा है करकर हम बोलते हैं, लेकिन शास्त्र क्या कहता है उसी के अनुसार हमें जीना है। நம்ம இப்போ வாசித்த வேத படத்துல சங்கீதம் 68:6 देखिए भजन संगीता 68:6 में हम पढ़े हैं, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். பாருங்க, நம்ம பின்பகுதியில் என்ன சொல்லுதுன்னா துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். देखिए यहाँ पर लिखा है परंतु हठीले को जो सूखी भूमि पर रहना पड़ता है। வசனத்தின்படி நடக்காதவங்களை பார்த்து வசனம் சொல்லுது துரோகின்னு சொல்லுது. लेकिन जो कोई परमेश्वर के वचन के अनुसार नहीं चलता है उन लोगों को परमेश्वर कहता है द्रोही लोग है। நம்ம வாசித்த பகுதியில் ஒரு வசனம் நம்ம வாசித்தோம். देखिए जिस तरह हमें वचन को पढ़े उसमें एक वचन है, ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், हम किस तरह रहना है, வசனப்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். वचन के अनुसार चलने वाला ही रहना है। அப்படின்னா எப்படிங்கிறத நம்ம தியானிக்க போறோம். वैसे तो कैसा कर हम ध्यान करने वाले हैं। நம்ம அவர் மேலதான் நம்பிக்கை வச்சா எதுக்குமே கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. हम आकर उनके ऊपर ही भरोसा रखना है और दूसरी किसी बात को चिंता नहीं करना நம்ம है। எல்லா காரியத்தையும் அவர் சமூகத்துல அதாவது பட்ட காலில் படும் கெட்ட குடியே கெடும்னு சொன்ன மாதிரி துன்பம் வந்தா துன்பம் வந்துகிட்டே இருக்கும். लेकिन हमारे जीवन में जो भी तकलीफ आता है वो लगातार आते ही रहता है। அப்போ அந்த நாட்டில் எங்க வீட்டுல எங்க அப்பா இருந்த பிறகு எங்களுக்கு துன்பமே துன்பம் வந்துட்டே இருந்தது. लेकिन माँ जी के पिताजी गुजरने के बाद कई क्लेशों को हमने देखा है। சிலவங்க சொல்லுவாங்க பட்ட காலில் படும் கெட்ட குடியே கெடும். इस कहावत को हम देखते हैं। இது பெயர் பெற்றது இனிமே பெயர் வாங்க முடியாது அப்படி சொல்லுவாங்க. लेकिन जो नाम दिया गया उस नाम बदल नहीं सकते हैं। வசனத்தின் வெளிச்சத்தில் நம்ம நடக்கும்போது अगर वचन के उजाले में हम चलेंगे तो நம்ம தான் உயர்ந்தவர்களா இருப்போம். हमें ही ऊंचे स्थान पर रहने वाले हैं। சங்கீதம் 68:13 நம்ம வேத படத்தில் வாசித்தோம். वचन संहिता 68:11 में हम देखते हैं, நீங்கள் அடுப்பினிடையில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒரு புறாவை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? देखिए एक कबूतर को बारे में बाइबल क्या कहता है? நானும் நீங்களும் புறாவை போல இருக்கணும்னு சொல்லுது. हम और आप एक कबूतर के समान रहना है। நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் சிறு கூட்டமா பெண்களா நம்ம வந்திருக்கோம். लेकिन एक छोटी झुंड के समान एक स्त्रियां इस जगह पर इकट्ठे हुए हैं। நம்ம வேலையில அடுப்பு வேலை. देखिए हमारा काम है किचन में काम करना। நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஸ்டவ் இருக்கும், ஆனா எல்லாரும் ஸ்டவ்ல பத்தக்க மாட்டாங்க. ஊர்ல எல்லாம் அடுப்புல தான் படுப்போம், கரியா இருப்போம் நம்ம. देखिए गांव में सभी चूल्हे में ही काम करना पड़ता था। இல்ல வசனம் அந்த சங்கீதக்காரர் சொல்றார், நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களா இருந்தாலும் देखिए तुम वेधशाला के बीच में लेट जाओ, நானும் நீங்களும் அடுப்படியில இருந்தாலும் நம்ம உயர்ந்தவர்கள் என்று பைபிள் சொல்லுது. देखिए हम और आप उस जगह पर रहेंगे तो भी வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் चांदी के पंख के समान हम प्रफुल्लित होंगे। பசும்பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். देखिए उस कार्य में हम हरी भरी के समान हो जाएंगे। அப்போ புறா வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட அந்த புறாவுடைய சிறகுகளை சொல்லுது. देखिए चांदी से अलंकृत किया हुआ उसकी पंख, வெள்ளி நீதியை குறிக்குது. देखिए चांदी आकर धार्मिकता को प्रकट करती है। பசும்பொன் பரிசுத்தத்தை குறிக்குது. सोना आकर पवित्रता को दिखाती कहलाता है। அல்லேலூயா. हालेलुया। பொன் பரிசுத்தத்தையும் सोना पवित्रता को दिखाता है, வெள்ளி நீதியையும் குறிக்குது. देखिए चांदी धार्मिकता को दिखाता है।
நம்ம எதை எடுத்தாலும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களை தான் அவர் நோக்கி பார்ப்பாங்களாம். देखिए हम कुछ भी उठाएंगे तो परमेश्वर के डर के साथ ही उस कार्य को करना है. என் வசனத்துக்கு பயப்படுகிறவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. जो कोई मेरे वचन को कांपता है उनकी ओर ही मैं देखता हूँ. அப்ப இந்த புறாவை பற்றி நம்ம பார்க்க அதுக்குள்ள பெயர்களை பற்றி நம்ம பார்ப்போம். देखिए इस कबूतर के समान हम देखें और उसका जो जो नाम है उस कार्य को हम देखेंगे. புறா வந்து யாராவது ஒண்ணு சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரியுமா? புறா வந்து ஒரு காப்படைச்சது. அது சரி. நான் முதல்ல எடுத்திருக்கிறது பலிப்பொருள். புறா வந்து பலியிடுது. कबूतर आके दोष नहीं लगाती. அந்த காலத்துல बलि चढ़ाने वाला பலி செய்வதற்கு புறாவை தெரிந்து கொள்வாங்க. देखिए बलि देने के लिए उस कबूतर को चुना जाता है. அப்ப இதை எது குறிக்குது? लेकिन ये क्या தியாகத்தை குறிக்குது. इस कार्य को हम कैसे देखते हैं? एक त्याग को इधर दिखलाता है. எந்த காரியத்திலும் எந்த பெண் தியாகமா இருக்காங்களே அவங்க தான் அழகுள்ள பெண். देखिए कौन सी परिस्थिति में कौन सी स्त्री त्याग के समान रहती है वही सुंदरता को दिखलाती है. முன்னால நான் சொன்னேன் சந்திரனை ஒப்பிட்டு பெண்களுக்கு பேசினேன். देखिए चंद्रमा को सौंपकर मैंने स्त्रियों के बारे में कहा था. அப்ப இன்னைக்கு நம்ம செழிப்பா அவரை நம்புதோம் சொன்னா நம்முடைய குணங்கள் எப்படிப்பட்டதுன்னு புறாவை பற்றி நம்ம தியானிக்க போறோம். देखिए हमें हरियाली के साथ रहना तो एक कबूतर के बारे में देखकर वो कहेंगे. இந்த புறா முதலாவது அது பலிப்பொருளா இருக்குது. பலி செலுத்துறதாக வேண்டியதா இருக்குது. ये कबूतर पहले इसमें हम देखेंगे तो एक बलिदान को देने वाले कबूतर हो सकता होगा. பெண்கள் வந்து நம்ம வந்து நம்ம நேரம், நம்ம சக்தி, நம்ம சுயம் ஆகியவை குடும்பத்துக்காக நம்ம தியாகம் பண்ணணும். देखिए स्त्री आकर अपने परिवार के लिए अपनी जान, अपनी शक्ति, अपने कार्य को परिवार के लिए लगाती है. நம்ம வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களும் நான் எனக்கு முதுமை அடைஞ்சிட்டு இப்படி சொல்லித்தர ஆட்கள் கிடையாது அந்த நாட்கள்ல. देखिए माँ जी को ऐसे कार्य बताने वाले उन दिनों में नहीं थे. ஆனா நம்ம குணத்தை பைபிள் என்ன சொல்லுது? எவ்வளவு அலங்காரமாக சொல்லுது நம்மளை பற்றி. देखिए शास्त्र आकर स्त्रियों के गुणों के बारे में कितनी सुंदरता के साथ लिखाया गया है. அது பலிப்பொருள். பெண்கள் முக்கியமானவங்க குடும்பத்துக்கு. देखिए बलि के समान अपनी स्त्री अरे घर पे ऐसी रहना है. பிள்ளைகளின் தவறுகள், உறவினர்களின் தவறுகள், आजू बाजू के लोग बच्चे लोग के सारी कार्यों को அந்த கணவருக்கு மறைச்சு उस पति को छुपाकर அதனால வரும் சங்கடங்களை நம்மளுக்குள்ளேயும் மறைத்து उससे आने वाली तकलीफों को हमें छुपाकर நம்ம ஒவ்வொருத்தரும் யாரும் ஒரு இடிதாங்கி. लेकिन हमें इस कार्य में जागृति के साथ कार्य को निभाना है. அப்போஸ்தலர் சொல்றார் பெண் பலவீன பாண்டவன். लेकिन अपोस्तल जी इस तरह कहता है स्त्री एक बलहीनता की स्त्री है कर. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இடிதாங்கியா? நம்ம பலசாலியா? हम बलशाली हैं क्या? சந்திரனை பற்றி பேசும்போது நம்ம யாரு? நம்ம बिजली को रोकने वाली அல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலின்னு வேதம் சொல்லுது. देखिए हम कितना पराक्रमशाली है कर शास्त्र कहता है. ஒரு இடி வந்து தாங்கணும்னா இப்போ முன்னாலலாம் எல்லா இடத்துலயும் இடி வராது. देखिए एक बिजली आकर हमें दबाएगी तो पहले ऐसा नहीं होता था. ஒவ்வொரு பில்டிங்லயும் இடி தாங்கி வச்சிருக்காங்க. लेकिन हर एक बिल्डिंग में ऐसे बिजली आकर அதனால நம்ம வீட்டுக்குள்ள இடி வராது. इसलिए हमारे घर के भीतर नहीं आती. அப்போ நம்ம வந்து பரத்திலும் யுகத்திலும் தேவனுடைய முழு குடும்பத்துக்காக நம்ம தியாகம் பண்ணணும். देखिए हमारे परिवार के लिए और स्वर्गीय राज की कार्यों के लिए हम त्याग के समान रहना है. நம்ம ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். हमें प्रार्थना करने वाले के समान बनना है. எபேசியர் 3:14 சொல்லுது. एबीसी 3:14 देखिए. நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் அவர் நாமகாரணராக இருக்காங்க. பரலோகத்தில் உள்ளவங்க, பூலோகத்தில் உள்ளவங்க. देखिए स्वर्गीय राज्य में रहने वाले और पृथ्वी के रहने वाले प्रार्थना के अंदर मलिहीनता के साथ रहना है. ஒரு பெண்ணு தியாகம் உள்ளவள்னா அவங்க அன்பு இல்லாம எந்த தியாகத்தையும் செய்ய முடியாது.
देखिए अगर प्रार्थना के साथ अगर रहेगा तो कौन से भी त्याग करने के लिए वो सिद्ध होती है। குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவர்களுக்காக, परिवार में रहने वाले हर एक लोगों के लिए, கணவர் வீட்டிற்காக, பெண் வீட்டாருக்காக, நம்ம எல்லாரையும் நம்ம குடும்பமாக நோக்கி பார்த்து அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். पति के घरों के लिए और हमारे सगे लोगों के लिए, हर एक लोगों के लिए हमें एक त्याग के समान रहना है। புறா ஒரு தியாக பலினா அது வந்து அன்பு நிறைந்தது. देखिए वो एक प्रेम को दिखलाती है और वो एक प्रेम को दिखलाने वाला एक कबूतर है और एक बलिदान देने वाले भी कबूतर है। அன்பு தனக்கென்று சுயமா எதையும் நாடாது. देखिए प्रेम खुद के लिए कुछ भी घमंड नहीं करती है। 1 கொரிந்தியர் 13:5 சொல்லி இருக்கிறது. पहली कोरिन्थी 13वें अध्याय में देखिए, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழியை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அதாவது அந்த புறா அப்படிப்பட்ட புறா. देखिए एक कबूतर ऐसे एक समान है। பைபிள்ல அந்த பெண்களுக்கு ஒப்பிடுகிறது. देखिए शास्त्र में इस कार्य को स्त्रियों के बारे में सौंपा गया है। நம்ம அன்புடையவர்களாக தியாகமுடையவர்களாக இருந்தால் நமக்குன்னு சுயமா எதையுமே தேர்ந்தெடுக்காது. देखिए हम त्याग करने वाले और प्रेम रहित लोग हम रहेंगे तो कुछ कार्यों को भी हम हिचकाते हुए आगे बढ़ेंगे। அது அயோக்கியமானதை செய்யாது. वो अयोग्यता कार्य नहीं करती है। தற்பொழிவை நாடாது. தற்பொழிவை தன்னை பற்றி பெருமையா பேசுகிறது. उसके बारे में घमंड की बातें नहीं करती है। சினம் அடையாது. क्रोध नहीं करती है தீங்கு நினையாது. और बुराई की कार्य नहीं करती है। அல்லேலூயா. அல்லேலூயா. அன்புக்கு எவ்வளவு சக்தி இருக்குது. प्रेम के लिए कितनी शक्ति है। देखिए அன்பு ஒரு குடும்பத்துல நம்ம அன்பு நிறைந்தவராக ஒரு பெண் இருக்குமானால், अगर प्रेम से भरी हुई एक स्त्री उस परिवार में रहेगी तो அது தியாகமுள்ள ஒரு குடும்பமாக, உறவினர்களுக்காகவும் தம் சொந்த குடும்பத்துக்காகவும் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருப்போம். वो त्याग भरा परिवार रहेगा और सारे परिवार के लिए, सारे लोगों के लिए एक प्रेम जताने वाली स्त्री बनकर रहेगी। அன்பு எனக்குன்னு சொல்லவே செய்யாது. प्रेम मुझे कर नहीं कहती है, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கரிசனையாக கவனிக்கும். लेकिन परिवार में रहने वाले सारे लोग एक भलाई के कार्यों के साथ वो कार्य करती है। புறா வந்து கபடற்றது. देखिए कबूतर आकर पाप निर्दोष रहित कहलाती है। ஆண்டவர் சொன்னாங்க, மத்தேயுல இருப்பிடம் எழுதாம விட்டேன், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். देखिए बुराई लोगों के बीच में मैं तुम्हें भेजता हूँ। ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல நீங்கள் கபடற்றவர்களுமாய் இருங்கள். और सर्प के समान चतुर और कबूतर के समान निष्कपट बने रहो कर कहता है। மத்தியில் இருக்குது, நான் இருப்பிடம் எழுதல. लेकिन मत्ती में इस भाग को लिखा गया है। அப்போ உலகத்துல எல்லாரும் ஒவ்வொரு விதமான குணங்களா இருப்பாங்க. देखिए संसार में हर एक लोग को देखेंगे तो हर एक अलग अलग रीति से गुण है। ஆண்டவர் அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. लेकिन परमेश्वर ने मेरे चेले लोगों को सिखा कर दिया நான் है, உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். आपको भेड़ियों के बीच में मैं भेज रहा हूँ। அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள் யாரு? ஆடுகள். देखिए जो कोई परमेश्वर की इच्छा के अनुसार चलता है वो परमेश्वर की भेड़ है। ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். देखिए भेड़ियों के बीच में जैसा भेज रहा है वैसे तुम्हें मैं भेज रहा हूँ। எல்லாரும் நல்லவங்களா தான் இருக்கோம். देखिए हम सब लोग अच्छी तरह से रहते हैं, நமக்குள்ள ஒரு காரியத்துக்கு நம்ம ஓநாய்களா மாறிடுவோம். लेकिन हमारे एक कार्य आएगा तो हमें एक मोमडी ஏன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் சீசர்களை பார்த்து அப்படி சொன்னாங்க. देखिए सुसमाचार सुनाने के बीच में परमेश्वर ने इस कार्य को कहा है। இந்த நாள்ல நானும் நீங்களும் ஒவ்வொரு சுவிசேஷிகள். लेकिन इन दिनों में हम और आप एक सुसमाचार सुनाने वाले हैं। நம்ம வந்து ஆடுகளா இருக்கணும். நமக்குள்ள பலவிதமான பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. देखिए हम परमेश्वर के साथ बेड़ियों के समान रहना है। குடும்ப பொறுப்பேற்று இருக்கவங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இப்படி வரும். देखिए परिवार को बोझ को उठाने वाले लोगों के बीच में ऐसी कई कार्य आता है, அது எப்படி நம்ம நடந்து கொள்ளணும்? लेकिन उस समय में हम कैसा चलना இந்த है। உலகம் சொந்தம் கிடையாது. लेकिन ये संसार हमारी खुद का नहीं है। அப்ப சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவருமாய் இருங்கன்னு சொல்றாங்க. देखिए सर्प के समान चतुर और कबूतर के समान निष्कपट रहना है।
அப்போ கபடின்னா சூதுவாதி எடுக்காம நம்ம பிள்ளைகள் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு நமக்குன்னு சொல்லாம பரந்த உள்ளம் தியாகம் உள்ளவங்க தான் ஆடுகள். देखिए सब कुछ हमें कर कर नहीं रहने, सब कुछ त्याग करने वाले के समान वो रहते हैं. புறாக்களை போல கபடற்றவர்களாக நம்ம இருக்கோம். कबूतर के समान हमें रहना है. முதல்ல பார்த்தோம் புறா வந்து பலி செலுத்துறதுக்குரிய ஒரு பொருள். देखिए पहले हम देखे कबूतर आकर एक बलिदान करने वाली वस्तु. ரெண்டாவது புறா கபடற்றது. दूसरा हम देखते हैं कि कबूतर के अंदर மூணாவது புறா மென்மையானது. और तीसरा अगर कबूतर उन्नति कार्य को करती है. மென்மையானது மட்டுமல்லாம அது குற்றமற்றதுன்னு சொல்லுது. दोष नहीं है उसके साथ उसके अंदर. ஏன்னா அது மென்மையா இருக்கும். அப்போ நம்ம குடும்பத்துல நம்ம மென்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். देखिए हमारे परिवार में हमें इस तरह में रहना है. மாடி இவெல்லாம் வாரா அப்படின்னு நம்மளை பார்த்து யாரும் என்ன செய்யக்கூடாது. देखिए हमारे परिवार में ये आज ये क्या कर ऐसा सोचकर नहीं बोलना है. நம்மளை பார்த்து ஒதுங்கியும் போக கூடாது, நம்ம யாரும் ஒதுக்கியும் வைக்க கூடாது. देखिए हमें देखकर हटना नहीं है, हमें ही अलग रखना नहीं है. ஏன்னா நம்ம குற்றமற்றவர்களா இருப்போம். हमें दोष रहित रहना है. அன்பு வந்து தீங்கு நினையாது. देखिए प्रेम आकर बुराई को नहीं सोचती, எப்பொழுதும் குடும்பத்துக்கு நன்மையே செய்யும். लेकिन हमेशा परिवार के लिए भलाई कार्य ही करती है. அல்லேலூயா. அடுத்து நம்ம பார்ப்போம் புறா தன் வீட்டை நேசிக்கும். देखिए दूसरा हम देखेंगे कि कबूतर अपने घर को पसंद करती எப்படி है. ஒவ்வொருக்கும் வசனம் எப்படி இருக்கு பாருங்க புறாவை பற்றி. देखिए इस कबूतर के बारे में किस तरह परमेश्वर ने वचन को दिया है. देखिए புறா என்ன செய்யுமா தன் வீட்டை நேசிக்கும். कबूतर क्या करते हैं, अपने घर को प्रेम करती है. ஏசாயா 68. ஏசாயா 68. மேகத்தை போலவும் தங்கள் பணங்களுக்கு வாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? எப்படி சொல்லப்படுறாரு? ஏசாயா சொல்றாரு மேகத்தை போலவும். देखिए कौन है जो बादलों के समान தன் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் अपनी दरबैयों के और उड़ते हुए कबूतर के समान பறந்து வருகிற இவர்கள் யார்? चलते आने वाले ये लोग कौन है? புறா எங்க போனாலும் தான் எங்க தங்கி இருக்கிறோ அந்த பலகனி வழியாய் வந்து நிற்கும். देखिए जिस जगह पर वो कार्य को बांधती है उसी जगह पर आकर फिर वो रोकती है. அது தன் வீட்டை நேசிக்குது. देखिए वो अपने घर को प्रेम से उसके घर को प्रेम से बांधती है. தேவன் நமக்கு தந்த முதல் பணிக்களம் நமது வீடு. देखिए पहला परमेश्वर ने हमें दिया है घर को समेटना. எங்கேயோ நற்செய்தி அனுப்புறதுக்கு போக வேண்டாம், நம்ம வீட்டிலே நற்செய்தி உள்ளவர்களாக இருக்கணும். देखिए हम कहीं दूर जाकर समाचार नहीं, हमारे खुद के घर में इस कार्य को करना है. சிலவங்க பிள்ளைகளை பொறுப்பில்லாம இருப்பாங்க. பிள்ளைகள் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, பிள்ளைகளை பற்றி கவனம் செலுத்தாதவங்க. देखिए कहीं माँ बाप लोग अपने बच्चों के बारे में क्या कर रहे हैं, कहाँ जाती है, कैसे रह रहे कर उसके बारे में नहीं सोचते हैं. நம்முடைய பிள்ளைகள் நமது பொறுப்பு. लेकिन हमारे बच्चे लोग हमारी जिम्मेदारी है. நம்ம பொறுப்பு. हमारी पति हमारी जिम्मेदारी நம்ம है. குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரும் நம்முடைய பொறுப்பு. लेकिन हमारे परिवार में जो भी हैं उन लोग के कार्यों में हमें जिम्मेदारी को அவங்களை उठाना है. எப்படி நேசிக்க வேண்டும்னு நம்ம நேசிக்க கற்றுக்கொள்ள வேணும் பைபிள் மூலம். लेकिन उनको कैसा प्रेम जताना है कर बाइबल के अनुसार हमें सीखना है. இப்படி நம்ம அன்பு செலுத்தட்டா நம்ம குடும்பத்தில் நம்ம மிக சிறந்தவங்களா இருக்க முடியாது. देखिए ऐसे अगर प्रेम हमें नहीं जताएंगे तो एक बड़ी कार्य हमारे भीतर नहीं हो ला सकती है. இந்த பேதுரு சொல்றாரு சொந்த கணவரை ரட்சிப்பாயே என்னமோ யாருக்கு தெரியும்னு சொல்றாரு. लेकिन पतरस इस जगह पर कहते हैं अगर खुद के पति को तो उद्धार पे लाएंगे क्या कर सोचते हैं. நமக்கும் ரட்சிப்பின் அனுபவம் வேணும், நம்ம கணவருக்கு நம்ம பிள்ளைகளுக்கும் ரட்சிப்பின் அனுபவம். हमारे पति को हमारे बच्चे लोग को हमें उद्धार के कार्य हमारे भीतर रहना है. தேவன் நமக்கு தந்ததைகள் மிக சிறந்ததை நம்ம அன்பு செலுத்தலாம் செய்ய முடியாது. देखिए परमेश्वर ने जो कुछ भी कार्य हमें हमारे लिए दिया गया है वो प्रेम के बिना हम कर नहीं सकते हैं. இப்ப நம்ம பார்த்தோம் புறா தன் வீட்டை நேசிக்கும்னு. देखिए हम देखते हैं यहाँ पर अब कबूतर अपने घर को प्रेम करती है. நம்ம வீட்ல ஒவ்வொரு வீட்லயும் குடும்ப ஜெபம் இருக்கணும். लेकिन हमारे हर एक घर पे प्रार्थना की मंडली रहना है. ரெண்டாவது சாப்பிடும்போது நம்ம ஜெபம் பண்ணி சாப்பிடணும். लेकिन जो कुछ भी हमें खाते हैं वो प्रार्थना कर खाना है. இதை கற்றுக்கொள்ள எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. लेकिन इस कार्य को सीखने के लिए मुझे बहुत दिन
लगा। உபவாசம் இருந்தோடனே ஜெபம் பண்ணாம முதல்ல அப்படியே சாப்பிட்டுருவேன். लेकिन उपवास रहते समय तुरंत मैं प्रार्थना के बिना वो खा जाती हूँ। இன்னைக்கு நான் ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம ஜெபம் என்ன குடும்ப ஜெபம் இருக்கணும், நம்ம எதை சாப்பிட்டாலும் சோசனம் பண்ணி சாப்பிடணும்னு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. देखिए इस कार्य में हम जांच कर देखें कि जो भी कार्य करना है खाना है तो प्रार्थना के बिना नहीं करना है। ரெண்டாவது வேதத்தை பிள்ளைகளுக்கு போதிக்கணும். பிள்ளைகள் படிப்பு தான் முக்கியம் கிடையாது, அதை விட வேதம் முக்கியம். देखिए हम बच्चों को परमेश्वर के शास्त्र के बारे में सिखाना है, पढ़ने से बढ़कर इस कार्य को हमें कर दिखाना है। கணவன் மனைவி வேலைக்கு போறாங்க, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேதத்தை பற்றி சொல்லி தெரியவே தெரியாது. देखिए पति पत्नी अगर काम पे जाते हैं तो बच्चों लोग को बोल के देना वाले कोई नहीं रहेंगे। பெற்றோர் படிப்பை பற்றி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. लेकिन माँ बाप अपने बच्चों लोग की स्टडी के बारे में योजना करते हैं। நான் निனைச்சேன் என் வாலிப நாட்கள்ல, लेकिन मैं जवानी की उम्र में ऐसे सोचने लगी படிச்சதுக்கு வேலை இல்லையேன்னு. जिस पढ़ाई को मैंने पढ़ी उसका के लिए काम नहीं है। ஆனா என் பிள்ளைகளை சுற்றி நான் படுக்க வச்சு என் பிள்ளைகளுக்கு வேதத்தை தான் நான் தியானிப்பேன். देखिए मेरे चारों ओर मेरे बच्चों लोग को सुलाकर परमेश्वर के शास्त्र को मैं सिखा कर देती थी। பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கணும். बच्चों लोग को हमें शास्त्र के बारे में बताना है। கணவருக்கு தெரியலன்னா நம்ம அதை பற்றி சொல்லணும். हमारे पति को नहीं मालूम पड़ेगा तो इस परमेश्वर के शास्त्र को हमें बताना है। நானும் நீங்களும் புறாவை போல வீட்டை நேசிக்க வேண்டும். लेकिन हम और आप जिस तरह कबूतर अपने घर से प्रेम करती है उसी समान हम प्रेम करना है। நம்ம புறாக்கள்ல காட்டு புறான்னு கேள்விப்பட்டிருக்கோமா? देखिए जंगल के कबूतर के बारे में आप सुना है? காட்டு புறா கேள்விப்பட்டிருக்கோங்களா? அல்லேலூயா. காட்டு புறாவின் சத்தம் கேக்குது. எப்போ கேக்குது? कब इसका आवाज सुनाई देता है? உன்னத பாட்டு 2:11-12. இதோ மாரிகாலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. இது என்ன குறிக்குது? ஆண்டவருடைய வருகையை பற்றி குறிக்குது அந்த உன்னத பாட்டுல. देखिए इस सबोदेश के वो कार्य में परमेश्वर के आक्रमण के बारे में बताया गया है। இது வசந்த காலத்தை குறிக்குது. வசந்த காலத்தை குறிக்குது. இது உன்னத பாட்டு 2:11-12 வாசனை சரியா? देखिए श्रेष्ठ गीत 2:11 அதாவது மாரிக்காலம் போயிட்டு மழை பெய்து ஒழிஞ்சிட்டு பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுது, குருவி பாடும் காலம் வந்தது, இப்போ காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குது. அப்போ நம்ம ஆண்டவருக்கு பேரு வசந்தனாம். நமது நேசரின் வருகையை அறியாமல் பூக்கும் பூக்களும் பாடும் குருவிகளின் அறிவிப்பும் காட்டுப்புறாவின் சத்தம் புரியாமல் ஆழ்ந்து தூங்கக்கூடாதும். காலையிலே இந்த சத்தங்கள் கேட்குது. देखिए बड़ी भोर में इसकी आवाजों को हम ध्यान करना है। அல்லேலூயா. நம்ம பெண்களாகி நம்ம இப்படி காட்டுப்புறாவின் சத்தமும் இப்படி பூக்களுடைய சத்தமும் குருவிகளுடைய சத்தமும் கேட்கும்போது அதிகாலையில் அது கேட்கும். அப்புறம் அதிகாலையிலே எழுந்து देखिए बड़ी भोर में इस आवाजों को हम सुनना है। நமக்கு குடும்பத்துக்காக, நம்ம சபைக்காக, நம்ம தேசத்துக்காக எழுதி செபிக்கிறோம். காட்டுப்புறாவின் சத்தம் நம்முடைய ஜெப சத்தம் ஆண்டவருக்கு போய் எட்ட வேண்டும். लेकिन बड़ी भोर में हमारी प्रार्थना हमारी दुआएं परमेश्वर की ओर पहुंचना है। அவர் சொல்ல சீயோன் என்னும் சுவிசேஷம் ஏசாயா 40:9-10. ஐசாயா 40:9-10 சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. அல்லேலூயா. அப்ப காட்டுப்புறா சத்தம் எதுக்கு வருது? இதோ ஆண்டவர் வரப்போறாரு. देखिए उस जंगल के पक्षियों के समान क्या कहता है? परमेश्वर की आक्रमण निश्चय है। நம்ம ஆண்டவருடைய வருகையை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் நம்ம பேச்சிலும் நம்ம வெளிப்படுத்தணும். देखिए हमें चाल चलन में हमारी बातों में परमेश्वर के आक्रमण के कार्य को हमें बताना है। இந்த உலகத்தோட இதெல்லாம் 70-80 இவ்வளவுதான் நம்ம வருஷங்கள். ஆனா 1000 வருஷம் அரசாட்சி இருக்கிறது. देखिए हमारे जीवन की इस यात्रा 80-90 रहेगा, लेकिन परमेश्वर के आक्रमण अनंत काल तक है। இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார். देखिए हमारा परमेश्वर पराक्रम की शाली के समान आएगा। இந்த காட்டுப்புறாக்களின் சத்தமும் மழை காலம் முடிஞ்சிட்டு அது ஒழிஞ்சிட்டு
பூமியில புஷ்பங்கள் காணப்படுது, குருவிகள் பாடுது, காட்டுப்புறா சத்தம் பொழுது, இது எதை குறிக்குதுன்னா ஆண்டவர் வருகையை குறிக்குதுன்னு உன்னத பாட்டில் சொல்லப்படுது. देखिए ये सारा कार्य हम देखते हैं कि परमेश्वर के आक्रमण के बारे में इस कार्य को बताता है. கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வராரு. देखिए परमेश्वर जब आता है तो पराक्रम की शाली के समान वो आता है. அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். अपनी भुजबल के साथ राज करते हैं. இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருது. लेकिन जो कार्य है उनकी भुजबल से प्राप्त होती है. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. जो परमेश्वर हमें देता है उनके चेहरे के सामने इस कार्य को हम देखते हैं. ஆசிரியர் சிலர் காட்டுப்புறாவே பயப்படாமல் சத்தமிட்டு ஆண்டவர் வருவார் என்று சொல்லுன்னு எழுதாரு. हे पक्षी तो इस तरह मत ये कर, लेकिन परमेश्वर आएगा कर कर इस कार्य को तो जान ले. அது ஆண்டவர் வரப்போறாரு. परमेश्वर आएंगे. நம்ம அதிகாலையிலே ஆண்டவரை நோக்கி எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். लेकिन हम सारे लोगों के लिए हमें प्रार्थना करना है. அவர் சும்மா வரல, நமக்கு கொடுக்கும் பிரதிபலனோட வர. இந்த உலகத்துல எனக்கு என் வீடு உன் வீடுன்னு சண்டை போட்டு பாகப்பிரிவினை வந்தா அண்ணன் தம்பி சேர மாட்டாங்க. देखिए हमारा परमेश्वर चुपचाप नहीं आए हैं, हमें प्रतिफल देने के लिए इस जगह पर आए हैं. हमारा उसका इसका भाई का कर कर नहीं रहना है. அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்காங்க. இது ஒண்ணுமே இல்லை, இது மாயை, ஒண்ணுமே இல்லை. लेकिन उसे दिया इसे दिया कर कर हम बोलते रहते हैं, लेकिन ये सब माय है. நிலையான ஒரு ஆட்சி வருது. लेकिन ना मिटने वाला एक राज आएगा. அவர் இதை நம்ம தியாகம் பண்ணிட்டோம்னா நம்ம சொத்து பங்கிடும்போது ஒரு ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தரும்போது ஒருவர் சொல்றாரு, ஆண்டவரே என் சகோதரன் எனக்குரியதை வச்சுட்டு தரமாட்டக்கான்னு சொல்லுவான். देखिए एक भाई इस तरह बोलता है, परमेश्वर जो कार्य मेरा है वो मेरा भाई नहीं दे पा रहा है. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனே உனக்கு என்னை உனக்கு நியாயாதிபதியாக வச்சது யாருன்னு சொல்றாரு. ஏன் நீ தியாகம் பண்ணலன்னு கேட்கறாங்க. हे मनुष्य तेरे लिए न्याय करने के लिए मुझे कौन रखा है. அதனால காட்டுப்புறா சத்தமிடுகிறது. அதே மாதிரி நம்ம ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்ப வேண்டும். जंगल से आने वाले उस शब्द के समान हम कार्य को देखना है. புறா எப்படி பாடும் தெரியுமா உங்களுக்கு? कबूतर किस तरह गाता है मालूम है क्या? துயர துணியாய் பாடும். அது வீட்ல யார் வீட்லலாம் இருக்கோ, எங்க வீட்லலாம் எப்பவும் அது பாவம் போல கூப்பிட்ட மாதிரி இருக்கும். देखिए जब भी वो पुकारता है एक बलहीनता के साथ धीरज के साथ वो पुकारता है. இப்படி அப்போ பெண் இப்படி எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா, அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. देखिए हर एक स्त्री कैसा रहना है, हमेशा परमेश्वर की ओर देखकर पुकारने वाले के समान रहना है. புலம்பல் 2:18 पुलंबल विलाप गीत 2:18 2:18 புலம்பல் அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. அலையிலிய புறா எப்பவும் அது கண்ணில் புறா கண்கள்னா ஆண்டவருடைய கண்களை பைபிள் சொல்லுது. देखिए कबूतर की आंख के बारे में इस शास्त्र कहता है. புறா துயர துணியாயே பாடுமா. पूरा एक दुख के समान पुकारती है. அந்த புலம்பல்ல எரேமியா சொல்றாரு, पुलंबल विलाप गीत में हम देखते हैं, ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடு, परमेश्वर की ओर देखकर तू पुकार. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு. सियोन की बेटी तो रात दिन आंसू बहाकर परमेश्वर की ओर मोड़. ஓய்ந்திராதே, चुपचाप मत रहे, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க விட்டாதே. तेरे आंखों की तुल को उसे चुपचाप रहने मत दे. நம்ம சுற்றிலும் எவ்வளவு தீமைகள் இருக்கு. हमारे चारों ओर कितनी बुराई की बातें हैं. இப்போ அமெரிக்காவில் பார்த்தோம், எங்க பார்த்தாலும் அந்த நகர்ல, அது ஹாலிவுட் தானே, அந்த நகர்ல தீ பிடிச்சு எழுந்தது. ஆனால் ஒரு கிறிஸ்தவ வீடு, அது கூட பலகை அவங்களுக்கு புழுங்கக்கூடாதுங்கிறதுக்காக வெயில் காலத்தில் பலகையாக வீடாக கட்டுதாங்க. அது பூரா இருக்குது. அதே பலகை வீடு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தின் வீடு எரியலை. அது எல்லாருக்கும் நீங்கள் தெரிஞ்சிருக்கும். देखिए उस जो अमेरिका जगह पर आग लगा, बॉलीवुड की सब जगह पर, लेकिन सारे लोगों का घर जल गया, लेकिन एक मसीह का घर ही उस जगह पर नहीं जल पाया. நம்ம வசனம் வாஸ்த மாதிரி ஜெபித்து வசனத்தின்படி நடக்கவங்க எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் நமக்கு வறட்சி கிடையாது. देखिए वचन को हम देखते समय कितना भी आग लगा, कितना भी
कमी घटी आई, लेकिन परमेश्वर के बच्चे लोग को कुछ चीज कमी घटी नहीं होगी। ரத்த சாட்சியா மரிப்பதை தவிர மற்றபடி நமக்கு வறட்சி வராது. लहू की गवाही के समान अगर हम मरेंगे तो और किसी बात की कमी घटी नहीं होती। ஏன்னா அது புறா பயந்த சுவாபம். लेकिन एक कबूतर और एक चीज उसके अंदर है, एक डरने वाली कबूतर। அது எங்க தங்குமா பாருங்க. वो कहाँ पर रुकती है? 40 ஏசாயா 48:28. आइज़ाया 40:28 48:28 48:28 இல்லையா? தப்பா இருக்கு. நீங்கள் கண்மலையின் குகையின் வாய் ஓரங்களில் கூடு கட்டுகிற புறாக்களுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே நீட்டின் அடித்தளம். ஏசாயா 48:28 எழுதியிருக்கேன். ஏசாயா எரேமியா 48:28 பார்ப்போம். एरेमिया 48:28 தப்பா எழுதியிருக்கேன். ஐயோ அது 28 மைக் இல்லையா? மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு போய் கன்மலையில் தங்கி குகையின் வாய் ஓரங்களில் கூடு கட்டுகிற புறாவுக்கு ஒப்பாயிருங்கள். அல்லேலூயா. எரேமியா 48க்கு ஏசாயா எழுதியிருக்கேன். हे मोआब के रहने वाले, अपने अपने नगर को छोड़कर चट्टान की दरार में बसे, उस पहाड़ की वे समान होकर गुफा में मुंह के घर में बसे रहेंगे। அப்ப அந்த வீடு எங்க இருக்குது? புறாவோட வீடு எங்க இருக்கு? கண்மலையில இருக்குது. चट्टान के समान पास रहेगा। பைபிள்ல கண்மலையில வீடு கட்டுறது பற்றி நமக்கு இருக்குதா? देखिए, चट्टान के ऊपर अपने घोंसला बनाता रहता है। வெள்ளம் வருது, பெருங்காற்று வீசுது, ஆனாலும் மோதியும் கண்மலையில் உள்ள வீடு கட்டின வீடு என்ன செய்யல? அழியல. அப்ப அப்படின்னா கர்த்தாவே கர்த்தாவே இந்த உண்மைக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். कितना भी तूफान आए, कितना भी कार्य होने दे, लेकिन चट्टान के पास बांधा हुआ घर कभी भी नहीं मिटता है, नहीं हिलता है। என் வசனத்தின்படி நடக்கிறவர்கள் கண்மலையின் மேல் வீடு கட்டிருக்காங்க. जो कोई मेरे वचन के अनुसार चलता है, वो चट्टान के ऊपर अपना घर को बांधता है। ஏன்னா நமக்கு புயல் வீச, மண்ணுக்கு வீடு கட்டினவங்களுக்கு புயல் வீசும். देखिए, मट्टी में घर बांधने वाले लोगों को भी तूफान आ सकता है। கண்மலையில வீடு கட்டியிருக்கவங்களுக்கும் புயல் வீசும், பெருமழை வரும், பெரு இடி வரும். तो चट्टान के ऊपर घर बांधने वाले लोगों के बीच में भी तूफान आ सकता है, बारिश आ सकता है। ஆனா கண்மலையில் வீடு கட்டுதவங்களுக்கு लेकिन चट्टान के ऊपर बांधने वाले लोगों को புயல் வீசலாம், மழை பெய்யலாம், பெரும் வெள்ளம் வரலாம், ஆனால் சேதப்படுத்தாது. लेकिन बारिश आ सकता है, तूफान आ सकता है, कुछ भी आएगा तो भी उस घर को कुछ भी हानि नहीं தீமை होगी। நிறைந்த உலகத்துல अब बुराई से भरा हुआ கர்த்தருக்கு संसार, பயப்படும் சுவாபம், புறா பயப்படுகிற சுவாபம். लेकिन परमेश्वर को डर मानने वाली जैसा कबूतर डर मानता है। நம்ம பெண்களா இருக்கிறதுனால எந்த அசம்பாவிதத்தையும் தாக்குதலையும் தாங்குவது பெண்ணு தான். लेकिन हमें स्त्रियां हैं, कोई भी असंभव के कार्य संभालने के लिए परमेश्वर हमें बल देता है। பெண்ணின் உலகம் குழப்பம் மிகுந்தது. स्त्रियों के कार्य में दुख भरी कार्य है। ரட்சிக்கப்படாத கணவர், उद्धार ना होने वाला पति, கீழ்ப்படியாத பிள்ளைகள், माँ बाप को अधीन ना रहने वाले बच्चे, சுகவீனமான குழந்தை, சுகவீனமான பலவீனமான பிள்ளைகள், आरोग्यता ना रहने वाले बच्चे लोग, பண நெருக்கடி, पैसे की कमी घटी, சுற்றுப்புறத்தின் சூழல், चारों रहने वाली பல நெருக்கடிகளை நம்ம கடந்து போகணும். लेकिन ये सारी कार्यों को हमें
छोड़कर आगे बढ़ना है। இப்படிப்பட்ட பெண்ணு தியாகம் நிறைந்தவளாக, வசனத்துக்கு நடுங்கிறவர்களாக, குடும்பத்தார் மேல அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கும்போது இந்த சூழ்நிலை நம்ம ஒன்றுமே செய்யாது. लेकिन ऐसी एक स्त्री रहेगी तो परिवार के अंदर कुछ भी कमी घटी रहेगी तो ये सारे कार्य जय को प्राप्त करने के लिए वो बल मिलता है। ஏன்னா அந்த பெண்ணின் வீடு கண்மலையில இருக்கு. लेकिन उस स्त्री की घर चट्टान के ऊपर बांधा गया है। ஆயினும் நம்ம ரட்சிப்பின் கண்மலையில் ஒதுங்கிட தேடுவோம். लेकिन फिर भी हमें उद्धार के मार्ग पर चलने के लिए परमेश्वर हमें चुनाया है। சங்கீதக்காரர் எப்படி பாடுறாரு? भजन संगीत वाला किस तरह गाते हैं? துன்பம் வரும்போது எப்படி பாடுனாரு? बहुत संकट आने के बाद किस तरह वो गाते हैं? எனக்கு புறா மாதிரி சிறகுதான் நான் என்ன செஞ்சிருப்பேன்? अगर कबूतर के समान चुपने वाला स्थान रहेगा तो किस तरह रहूंगा? எனக்கும் உங்களுக்கும் புறா மாதிரி பறக்கிற அனுபவம் இருக்கு. लेकिन हमें और आपको जैसी कबूतर उड़ता है वैसा एक अनुभव रहना है। எப்பன்னா கடவுளுக்கு பயந்து நடக்கும்போது, हमेशा परमेश्वर को डरने वाला रहना है। அந்த வசனத்தின்படி நடக்கும்போது தேவன் தெரிந்து நமக்கு பலன் கிடைக்குது. जिस तरह वचन के अनुसार हमें चलते हैं तो परमेश्वर की योजना के अनुसार हमें चलते हैं। இப்படிப்பட்ட பெண்ணை ஆண்டவரும் நேசிக்கிறார். लेकिन ऐसी एक स्त्री को परमेश्वर भी प्रेम करता है, குடும்பமும் நேசிக்குது, परिवार भी प्रेम करता है। அதாவது வெறுப்பு கசப்பு எதுவுமே நமக்கு நன்மையாகவே நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மை போல பெண் ஒருத்தரும் இல்லை. लेकिन देखिए हमारे अंदर कमी घटी बुराई और कड़वाहट को कुछ भी रहेगा तो भी உன்னத பாட்டு 2:14 वो श्रेष्ठ गीत 2:14 கண்மலையின் வெடிப்புகளிலும் கிரகங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. ஆண்டவரும் புறா ஈடுபடுத்தி பேசுகிறார். देखिए परमेश्वर भी इस कबूतर के बारे में मेल मिलाप कर बातें करते हैं। யாரு நம்ம அடுப்பின் அடியில் இருக்கிறவர்கள், जो कोई किचन के अंदर काम करने वाले लोग हो, அடுப்பின் அடியில் கிடக்க நம்ம வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலும். देखिए चूल्हे के बीच में काम करने वाले हमें जैसे चांदी के समान कबूतर के कार्यों में बनाए गए हैं। பசும்பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் தேவன் மாற்றுகிறார். इस तरह परमेश्वर हमें बदलते हैं। நம்ம அவருடைய நேச புறாக்கள். देखिए हमें आकर परमेश्वर प्रेम करने वाले कबूतर हैं। நம்ம வீடு, நம்ம சபை, நம்ம தேசத்தை நம்ம கட்டணும். देखिए हम हमारा घर, हमारा देश, हमारे कलीसिया को हमें बांधना है। உன்னத பாட்டு 5:2 எடுப்போம். श्रेष्ठ गीत 5:2 देखिए। நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைத்திருக்கிறது என்றார். மணவாளன் எத்தனையோ பெயரை சொல்லி என் புறாவேன்னு சொல்றாரு. देखिए परमेश्वर दुल्हा बनकर हे मेरी कबूतर कर कहते हैं। நம்ம ஏன் அப்படிப்பட்டவங்களா இருக்க கூடாது? हम क्यों इस तरह रहना चाहिए? நமக்கு வரும் பிரச்சனைகளுக்கு உன்னதத்தின் பலனை நம்ம வேண்டிக் கொள்ளணும். हमें हमारे बीच में जो भी तकलीफें आता है लेकिन उन्नत स्थान के बल को हमें प्राप्त कर चलना है। சங்கீதத்துல பார்த்தோம், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். परमेश्वर के ऊपर जो कोई भरोसा रखकर चलता है वो ही भाग्य कहलाता है। அது துன்பமும் நன்மையாக ஆண்டவர் மாற்றுகிறார். लेकिन जो दुख के कार्य है वो भलाई के साथ बदलता है। அப்போ நமக்கு உன்னதத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்குது. लेकिन उन्नत स्थान में हमारे लिए मदद मिलता है। ஆகார் அன்னைக்கு தான் பிள்ளையை வச்சுட்டு ஆதரவற்று அங்கலாய்த்து கொண்டு அழுதுட்டு இருந்தாங்க. लेकिन आगर उस जगह पर एक बेसहारा बनकर उस जगह पर रो बैठी थी। ஆகார் ஆதியாகமம் 21 அதிகாரம் उत्पत्ति 21वां अध्याय சொல்றாங்க, परमेश्वर कहते हैं பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அன்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். தொடர்ந்து வாசிக்கலாம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே,
பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அல்லேலூயா. அவங்க அங்கெல்லாம் வனாந்திரத்துல கணவர் கைவிட்டுட்டாங்க அவங்கள. लेकिन उस रेगिस्तान के बीच में उनके हाथ छोड़ा गया है, அவங்க உன்னதத்தை நோக்கி கண்ணீர் விட்டுருக்காங்க. लेकिन वो परमेश्वर के ऊंचाई की ओर देखकर आंसू बहाने लगे। தேவதூதனே வந்து அவங்களுக்கு சொல்றாங்க. देवदूत आकर इस तरह कहने लगा। என்ன சொல்றாங்க? क्या कहने लगा? எந்த வசனம் வாசித்தமா? தேவன் பிள்ளையுடனே இருந்தார். परमेश्वर बच्चे के साथ थे। 17 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். परमेश्वर उस बच्चे की आवाज को सुना। தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? நீ பயப்படாத. நமக்கு வரும் சம்பவங்கள் பயங்கரமா இருக்கும். देखिए स्वर्गीय और देखकर स्वर्गदूत इस तरह कहने लगा, तुम मत डर। ஆண்டவர் நம்மை கவனிக்காரு. परमेश्वर हमें याद करता है। தேவதூதன் மூலமாக பேசுறார். உனக்கு என்ன சம்பவிச்சது? நீ பயப்படாத. उस दूत के बीच में से परमेश्वर आशीर्वाद से बातें किया। பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். देखिए जिस जगह पर बच्चा है उस जगह से ही परमेश्वर उसका आवाज को सुनता है। அப்ப அங்க என்ன நடக்கு? वहाँ पर क्या चलता है? பைபிள் பார்க்காம சொல்றாங்க, என்ன நடக்கு? वहाँ पर क्या चलता है? நீ பயப்படாத, உன் சத்தத்தை கேட்டாரு. அங்க என்ன நடக்கு? அவன் கண்ணு திறக்கப்படுது. लेकिन उस जगह पर उसकी आंखें खोलती है। ஏன் அவங்க சாரல் அங்க இருக்காங்க? தண்ணி இல்லை, எப்படி செத்து போறதை நான் என்ன செய்ய மாட்டேன்? लेकिन उस जगह पर सारा பார்க்க क्यों முடியாது. कहते हैं मेरी बच्चा मर रहा है वो मैं नहीं देख पाती हूँ। நம்ம குடும்பத்தில் பல பிரச்சனை வரலாம். हमारे परिवार में कहीं तकलीफों आती நம்ம है, அங்கலாய்க்கலாம். लेकिन हमें ஆனா அவர் நம்ம சத்தத்தை கேட்பாரு. परमेश्वर की ओर நம்ம गिड़गिड़ाना கண்ணை है। திறப்பாரு. हमारी आंखों को खोलते हैं, நம்ம பிரச்சனையை மாற்றுவாரு. हमारी आई हुई तकलीफों को दूर करते हैं। அண்ணா தனக்கு பிள்ளை இல்லாம சக்கரத்து மூலமாக இடைஞ்சல் பட்டுட்டு இருந்தாங்க. देखिए हन्ना उसके संतान नहीं है कर कर अपनी खुद की सौतन से तकलीफों को சாப்பிடாம झेल रही அழுதுட்டு थी। இருந்தாங்க. சாப்பிடாம அழுதுட்டு இருந்தாங்க. बिना खाई वो रो रही थी, அவங்க தண்ணீரெல்லாம் தேவ சமூகத்துல ஊத்துனாங்க விண்ணப்பத்தை. लेकिन उसका पूरा आग परमेश्वर के सम्मुख बोए रोड पड़ी। ஏலி சொன்னாங்க சமாதானத்தை போ. लेकिन एली इस तरह कहने लगा शांति से भरकर तू जा। அவங்க சக்கரத்திட்ட சண்டையும் போடல. उसके उसके साथीदार के साथ भी उन्हें झगड़ा नहीं किया, அழுது பார்த்தாங்க. ஒரு பிரயோஜனம் இல்ல. வருஷம் வருஷம் அழுது பார்த்தாங்க. लेकिन हर साल साल वो रोते गए। தேவ சமூகத்தில் தங்க விண்ணப்பத்தை தெரிவிச்சாங்க. लेकिन परमेश्वर के चरणों में जाके अपनी विनती को रख दिया। அதுக்கு பிறகு அவங்க அதை பத்தி கவலைப்படல. लेकिन उसके बारे में फिर वो दुख नहीं उठा पाए। அவங்களுக்கு அழகான சாமுவேல்ங்கிற பையங்க பிறந்தான். लेकिन एक सुंदर सा लड़का सामुएल उन्हें जन्म हुआ। அவன் இஸ்ரவேலுக்கெல்லாம் அவர் நியாயாதிபதியா இருந்தார். सारे इजराइल लोगों को न्याय करने वाला बना। அதே போல சாரிபாத் விதவை. நம்ம குடும்பங்கள்ல பல பல பிரச்சனை நமக்கு. उसी समान सारीबात की विधवा को हम देखते हैं। பிள்ளைக்கு கொடுக்க ஒண்ணுமே, பிள்ளைக்கு செய்ய ஒண்ணுமே இல்லைன்னு ஆகார் கவலைப்படும்போது கண்ணை திறந்து நீரூற்றை காண்பித்தார். जिस तरह बच्चे को पानी की नहीं है कर कर देखने के समय परमेश्वर उसकी आंखों को खोलकर उस जगह पर सोता को நம்ம देखा। தேவைகள் சந்திக்கப்படாம இருக்கும்போது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அது பதில் தருகிற தேவனா இருக்காரு. हमारी जरूरतों को देखने के लिए परमेश्वर सारी कार्यों को देखकर देता है। ஒன்னு ராஜாக்கள் 17 அதிகாரத்துல வந்து சாரிபாத் விதவை. पहला राजा 17 के अध्याय में देखिए। இந்த பெண்களுக்கு உதவி எங்கிருந்து வருகிறது? इस बहन को किस உன்னதத்திலிருந்து வருகிறது. மனுஷங்க நம்ம சொன்னா செய்வேன்னு சொல்லுவாங்க. அங்க பிறகு அவங்க செய்வாங்களோ என்னமோ அது தெரியாது. நல்ல மனுஷங்களும் இருக்காங்க, செய்வேன்னு சொன்ன வார்த்தைக்கு நிறைவேற்றாதவங்களும் இருக்காங்க. लेकिन इसे सहायता कहाँ से आते हैं? उन्नत की स्थान पर और स्थान से आता है, लेकिन सहायता करने वाले बोलकर फिर भी हमें सुना देते हैं। இவங்களுக்கு மாத்திரமில்லை, எனக்கும் உங்களுக்கும் உன்னதத்திலிருந்து பலன் வரும். लेकिन हमें और आपको स्वर्गीय और से हमें सहायता आती है। நானும் இந்த மாதம் விண்ணப்பம் பண்ணி அவருக்கு காத்துட்டு இருக்கேன். लेकिन मैं भी इस महीने में परमेश्वर के सम्मुख विनती कर रही हूँ। சாரிபாத் விதவை என்ன சூழ்நிலையில இருக்காங்க? सारी बात विद्या कौन सी परिस्थिति மழையே में है? பெய்யல 3 வருஷம், பனியும் பெய்யல. लेकिन ओस इस समय ओस नहीं गिर पाया, அவங்களுக்கு ஒரு பிடி மாவு தான் இருக்குது. लेकिन एक ही मुट्ठी आटा था। அதை என்ன செய்ய போறாங்க? उससे क्या करने वाली है? அவங்களும் அவங்க பிள்ளையும் சேர்ந்து சாப்பிட்டு செத்து போனோம்.
लेकिन उसका वो और उसका लड़का दोनों खाकर मरना है। இப்போ வேற அவங்க கணவர் இல்ல உழைச்சிட்டு போட, लेकिन उसे काम कर कर ला कर देने वाला पति नहीं था। அவங்க குடும்பத்துல உறவினர்கள் எல்லாரும் இருந்தாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. लेकिन उनके सगा संबंधित सारे लोग थे, लेकिन उस जगह पर कोई नहीं से सहायता ஒரு नहीं। வழியில செத்து போறதை விட लेकिन उस रास्ते पे मरने से बढ़कर நம்ம ஆண்டவர் நம்மை கவனிக்கார். लेकिन परमेश्वर हमें याद நம்மளோட करता है। போராட்டம் மிகுதியா இருக்கும்போது हमारी तकलीफ बहुत बड़ी रहेगी तो அவர் भी, செயல்படுவார். लेकिन हमारे बीच में वो कार्य அவங்க करता விறகு है। பொறுக்க அந்த அப்பம் சப்பாத்தி செய்து சாப்பிட்டுட்டு சாவுறதுக்கு விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. लेकिन वो छोटा सा आटा को गूंथकर बनाकर खाने के बाद मरने के लिए लकड़ी को ढूंढ रही है। 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் पहला राजा 17वां अध्याय வாசி. அதற்கு அவன், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். இந்த எலியா என்ன செய்தாரு? एलिया जी ने क्या कहा? அந்த ஆற்று நீர் வற்றி போச்சு. लेकिन उस जगह पर रहने वाला पानी कमी हो गई। கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வருது. लेकिन परमेश्वर की बात एलिया पर आती है, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, तो उठकर सारीबात विधवा के घर पे जा, அங்கே தங்கிரு, उस जगह पर तू रहे। உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். लेकिन तुझे देखभाल करने के लिए मैंने एक विधवा को आज्ञा दिया हूँ। எலியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பராமரிக்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். लेकिन तुझे देखभाल करने के लिए मैंने एक विधवा को तैयार किया है। அவங்க விதவை என்ன நிலைமையில இருக்காங்க? लेकिन वो विधवा कौन सी அந்த परिस्थिति ஒரு में முடி है? மாவையும் சப்பாத்தியா போட்டு சாப்பிட்டுட்டு சாவணும் இருக்காங்க. लेकिन वो एक मुट्ठी भर आटा को बनाकर खाकर मरना है कर वो उसका योजना था। நம்முடைய காரியம் ஃபெயில் ஆகும்போது, நம்ம காரியம் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாத போது எல்லாமே எதிராக தான் தெரியும். लेकिन परिस्थिति हमारे बीच में कैसा भी है, लेकिन हमारे सारे कार्य बीच में अंदर विरोधी रहता है। அப்படியே எழுந்து அவர் சாரிபாத் ஊருக்கு போறாரு. लेकिन वैसे ही उठकर सारीबात की गांव पे जाते हैं। அப்போ அந்த அதுல ஒளிமுக வாசல்ல அங்க ஒரு பெண்ணு நிக்கிறத பார்த்து எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டான்னு சொல்றாரு. लेकिन उस स्त्री को देखकर एलिया इस तरह कहते हैं कि मुझे थोड़ा पानी लेकर आ। தண்ணி கொண்டாரேன்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு? पानी लेके आने के बाद क्या कहते हैं? அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா. लेकिन उसी तरह थोड़ा रोटी भी मुझे लेकर आ। அததான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பானையில ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் இல்லாமல் எனக்கு ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய தேவனாக சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். लेकिन वो विधवा इस तरह कहने लगी, मुट्ठी भर का आटा है और थोड़ी सी तेल है, उसी खाकर जीना है कर हम रह रहे हैं। இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுகிறதுக்கு 2 விறகு பொறுக்க நான் வந்தேன் ஐயா, நீர் என்னையா அப்பம் கேட்கிறேன்னு அவங்க. लेकिन इसे खाकर दोनों मरना है कर मैं वो रह रहती, उसमें आकर आप रोटी दो कर कह रहे हैं। நம்முடைய தேவனை போல பராமரிக்கிற தேவன் யாரும் இல்லை. लेकिन जिस तरह हमारा परमेश्वर है, उनके समान हमें और कार्य करना कोई नहीं है। நம்மளால முடியாது, இது முடியவே முடியாதுன்னு நினைக்கும் போது தேவனாலே எல்லாம் கூடும். लेकिन हम सोचते हैं कि हमसे नहीं होगा, लेकिन परमेश्वर से कार्य होगा। அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, लेकिन एलिया उसे देखकर इस तरह कहने लगे, मत डर, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. लेकिन तू जाकर जैसा मैंने कहा वैसे ही तू कर। ஆனால் முதலில் அடை எனக்கு என்ன செய்யும், ஒரு சிறிய அடை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. वो पहली रोटी मेरी ओर लेकर आ, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். बाद में तेरे लिए और तेरे लड़का के लिए उस बना कर ले। நான் 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் देखिए, परमेश्वर जब तक उस देश के अंदर बारिश नहीं लगाता, ஆணையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, तेरे आटा भी नहीं घटेगी, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுதாரு. எலியா அந்த பெண்ணிட்ட சொல்றாங்க. और तेरे कुप्पी में रहने वाला तेल भी घटी नहीं होगी। அவர் சொன்ன மாதிரி ஒண்ணுமே குறைஞ்சு போகல. लेकिन जिस तरह एलिया ने कहा था, उसी समान कुछ भी कमी घटी उस घर के अंदर நம்ம नहीं। ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நமக்கு இயலாமையே இயலும் என்று சொல்லுகிற தேவன். लेकिन परमेश्वर
कुछ भी ना कहने से भी होगा कर वो कहते அது हैं। முடிஞ்சு போயிட்டு சொல்றதெல்லாம் என் முடியும்னு நம்ம ஆண்டவர் சொல்கிறார். लेकिन हम बोलते हैं कि खत्म हो गया, लेकिन होगा क्या कर सोचते, लेकिन परमेश्वर कहता है அந்த ये அம்மாவுக்கு होगा। எவ்வளவு செழுமையை கொடுத்துட்டாரு. लेकिन परमेश्वर ने उस स्त्री को कितनी हरी भरी कार्य कर दिए। மழை பெய்யும் தள்ளி அவங்க பானையில குறையவே இல்லை. जब तक बारिश नहीं गिरता तब तक उनके अंदर आटा भी या तेल नहीं कम எண்ணெயும் हुआ। குறையல. तेल भी कम नहीं हुआ। எங்கிருந்து உதவி வருது? உன்னதத்திலிருந்து வருது. उन्हें कहां से सहायता आया? யாருக்கு स्वर्ग की ओर வருகிறது? से। வசனத்தின்படி ஜெபிக்கவும் அதன்படி நடக்கிறவர்களுக்கு வருது. யாருக்கு வராது? वचन के अनुसार प्रार्थना करना और उसी के अनुसार चलना। நம்ம வேத பாடமாக வாசித்த பகுதியில் 68ல பின்பகுதி சொல்லுது. भजन संगीता துரோகிகளோ. भजन संगीता 68 எத்தனமா 6 தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். परमेश्वर अनाथों को घर बसाता है और बंदियों को छुड़ाकर संपन्न करता है, परंतु हठीले सूखी भूमि पर रहना पड़ता है। நம்ம பார்த்தவங்க எல்லாம் தனிமையில அவங்க வாடினாங்க. लेकिन हम यहाँ पर देखते हैं कि अकेलेपन में वो जी रही थी, அவங்க கட்டுண்டவர்களை விடுவிக்க लेकिन बंदियों को छुड़ाने के लिए। வீடு வாசல் கொடுக்க. ஆனா துரோகிகளுக்கோ, लेकिन द्रोही लोगों को, துரோகிகளும் வறண்ட பூமியில் தங்குவார்கள். लेकिन सूखी भूमि पर वो लोग जीते हैं। நம்ம எங்க இருந்தாலும் நமக்கு செல்மையை தருகிற தேவன் உயிரோடு இருக்கிறார். लेकिन हमें कहाँ भी रहेंगे तो परमेश्वर हमें हरियाली देकर हमें जिलाकर चलाने वाला जीवित परमेश्वर है। நாயின் ஊரில் விதவை नाई गांव का एक विधवा माँ இறந்து போன தனது மகனை அடக்கம் பண்ணும்படி அழுதுட்டு வராங்க. मर मिटने वाला उस लड़का का कार्य करने के लिए वो आ रहे हैं। லூக்கா 7 लूका 7 ஒரே மகன், கணவனும் இல்ல, மகனும் இறந்து போயிட்டான். लेकिन एक ही लड़का, वो एक लड़का भी मर गया, उनके पास पति भी அவங்க नहीं थे। இருதயம் எப்படி இருக்கும்? लेकिन उनका हृदय किस तरह रहा? லூக்கா 7 அதிகாரத்துல ஓகே 12 அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தார். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். அற்புதங்களின் தேவன். अद्भुत कार्य करने वाला நம்முடைய हमारा காரியம் செத்து போய் இருக்கலாம், இன்னும் நடக்காதுன்னு இருக்கலாம். देखिए हमारा कार्य मरा रहेगा, लेकिन अरे अब हम लोग सोचते हैं कि वो नहीं होगा, அதை நடக்க செய்கிற தேவன். लेकिन उसे चलाने वाला परमेश्वर है। நாயின் ஒரு விதவை வந்து नाय की गांव की विधवा, ஒரே மகன் தான், கணவன் இல்லை, பிள்ளையும் கிடைக்காது. लेकिन अपने एक लौता पुत्र के बारे में அடக்கம் பண்ணக்கு அழுதுட்டே போறாங்க. लेकिन उसको अंतिम संस्कार करने के लिए लेकर जा रहे थे, ஆனா ஆண்டவர் வரார். लेकिन उस जगह पर परमेश्वर आता है, தற்செயலா வரல. अचानक उस जगह पर आते हैं। அவங்க அழுது 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 கண்ணுல கண்ணு இல்லாம அவ்வளவு அழுதாங்க. लेकिन वो रो रो कर बहुत व्याकुल हो चुकी थी। ஏன்னா இந்த ஒரே மகன் வந்து யாருன்னு சொன்னா இந்த படைத்தலைவனுக்கு ராணுவத்தில் உள்ள ஒரு பெரியவன். देखिए उस जगह पर एक मुख्य अधिकारी सेनाधिपति के बीच में काम करने वाला था। இறந்த உடனே வரல, அவங்களுக்கு எல்லாம் பெரிய பிரபுக்களுக்கு செய்தது மாதிரி எல்லாம் வாசனை திரவியங்கள்லாம் போட்டு எத்தனையோ நாளுக்கு பிறகு கொண்டு வராங்க. देखिए सेना के अंदर काम करने वाला इस लड़के को जो जो कार्य उसके लिए करना था वो कर कर बाद में लेकर आते हैं। அந்த நாயின் பெண் எப்படி அழுதுருப்பாங்க, எவ்வளவு நாள் அழுதுருப்பாங்க. लेकिन उस गांव में रहने वाली वो स्त्री कितने दिन तक वो रोई रहेगी, वो विधवा माँ। ஆண்டவர் வரார். लेकिन उस जगह पर परमेश्वर की उपस्थिति होती है। விதவைக்கு இரக்கம் செய்யணும்னு ஆண்டவர் வரார். परमेश्वर उस जगह पर उस विधवा को सहायता करने के लिए वो आते हैं। திரள் கூட்டங்கள் போனாலும் யாரும் செய்ய முடியாது, அவர்தான் செய்ய முடியும். कितनी बड़ी झुंड थी फिर भी किसी से कुछ नहीं करने के लिए हुआ ना हो पाया। ஆண்டவர் அவளை பார்த்து மனதுருக்கிறார். எத்தனை நாள் அழுதுருக்காங்க. लेकिन परमेश्वर उसे देखकर तरस खाते हैं। அழாதேன்னு சொல்லி பாடைய தொட்டனே அவங்க நின்றுதாங்க. लेकिन उस जगह पर मत रो कर तुरंत उस चट को परमेश्वर छूता है। வாலிபனே எழுந்திருன்னு சொன்னாங்க. हे जवान उठ जा कर कहते हैं। உயிரோட வந்து அந்த
உயிரோட எழுப்பி மகனை கொடுத்து அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும் இதே போல தான் நம்ம வாழ்க்கை. लेकिन वो जीवित कर कर परमेश्वर ने उस लड़का को उस माँ के हाथ में देने के बाद उसका मन किस तरह रहेगा நம்ம देखिए। ஆண்டவருக்கு பயப்படும் பையனுக்கு பயப்படுதல். நம்ம இப்ப புறாவை பற்றி பார்த்தோம், 7 வகையான குணங்களை நம்ம பார்த்தோம். देखिए कबूतर के बारे में हम देखे, 7 गुण के बारे में हम सीखे, அந்த குணத்தை நம்மளோட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். लेकिन उस गुण को भी हमारे भीतर परमेश्वर देखना चाहते हैं। நம்ம அடிக்கடி பார்ப்போம், புதிய ஏற்பாட்டில் ஒரு பெண்ணு எவ்வளோ பெரும்பாடுள்ள பெண்ணு, அந்த பெண்ணு எவ்வளோ பணம் செலவழிச்சியும் அவளுக்கு சுகம் ஆகலை. देखिए 12 साल लहू बहने वाली स्त्री को हम देखते हैं कितनी पैसा खर्च करेंगे तो भी वो बीमारी से मुक्त नहीं पाए। 12 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. 12 साल तक वो कितनी ஆண்டவரை பற்றி तकलीफों கேள்விப்படுறாங்க. लेकिन परमेश्वर के बारे में वो सुनती है। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எத்தனையோ வருஷ காலமாக ஆண்டவரை பற்றி கேள்விப்படுறோம். लेकिन हम कितने साल से परमेश्वर के कार्य को सुनकर आए हैं, நம்ம ஜெபம் அவரை டச் பண்ணுதா? लेकिन हमारी प्रार्थना நம்ம उनको छूना है, நற்கிரியைகள் அவரை டச் हमारी பண்ணுதா? भलाई कार्य उन्हें छूना है। இந்த உலகத்துல எல்லாம் மாயை. इस संसार में जो कुछ भी वो माय है, தேவனுக்காக அன்பு செலுத்தி நம்ம தியாக வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார். लेकिन परमेश्वर के लिए जो कुछ भी प्रेम की कार्य करते हैं वो हमारे भीतर त्याग की कार्य में रहना है। அது எல்லாருக்கும் தெரியும். लेकिन ये सब कुछ आपको पता தொட்ட है, மாத்திரத்துல சுகம் கிடைக்குது. तो छूते ही चंगाई मिलती है। அவங்க பயந்து நடந்துதாங்க. हाँ भय के साथ चलती है, அவங்க சுகம் பெற்று போறாங்க. நீ சமாதானத்தோட போவோம், விசுவாசம் உன்னை वो ரட்சிக்கும். चंगाई के साथ जाती है, भलाई की कार्य के साथ जाती है। யாருக்கு விசுவாசம் வரும்? किसी विश्वास आता है, விசுவாசத்துக்கு அவர்தான் துவக்குதார். लेकिन विश्वास तो वही आगे விசுவாசத்தை बढ़ाते हैं, அவர்தான் முடிக்கார். विश्वास को वही अंत करता யாருக்கு है। விசுவாசத்தை துவக்குவார்? कौन विश्वास को बढ़ाते हैं? அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள். जो कोई वचन के लिए डरते हैं। ஆனா அது ஒரு சமாரிய பெண்ணு. लेकिन छठवा एक समारी அவ स्त्री, எப்படிப்பட்டவளா இருந்தா சொல்லுங்க? वो किस तरह थी बताइए। சிற்றின்ப மயக்கத்துல देखिए தன் வாழ்க்கையை பாழாக்கி கொண்டு சமாதானமற்றவளாக இருந்தாள். அப்படிதானே? देखिए उसकी रहने वाली उस परिस्थिति में बुराई के साथ वेदना के साथ रहती थी, திருப்தியற்றவள வாழ்க்கையில திருப்தி இல்லாம போயிட்டவள். लेकिन तृप्त से रहने वाली उसकी जीवन अतृप्त அது बनकर யோவான் रहती 4 थी। அதிகாரத்துல வருது. यूहन्ना 4 के अंदर देखिए, ஆண்டவர் அவளை சந்திக்காரு. लेकिन परमेश्वर उसके साथ அவள் मेल மேசியாவை मिलाप கண்டு கொள்கிறாள். ஓ, அதிகமா மே- பேசல, நேரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. परमेश्वर मेसिया को देखने लगती है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவர். हमारा परमेश्वर सच्चाई அவர் के साथ வார்த்தையில் रहता है। உண்மை உள்ளவர். उनका वचन सच्चाई है। சிற்றின்ப வாழ்வுல மிகுந்தவளை நம்ம சேர்க்க மாட்டோம். நம்மளே நல்லவங்க கிடையாது, நம்ம சேர்க்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் அவளுக்காகவே மத்தியான வெயில்ல வந்து लेकिन ऐसी स्त्री लोगों को हमें नहीं करते हैं, लेकिन परमेश्वर खुद ही उन्हें कार्य को करने लगा, बातें करने लगा, प्रेम जताने என் लगा। தாகத்துக்கு தான் சொல்றாரு. लेकिन मुझे प्यास है, मुझे पानी दे। இன்னைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து தாகத்துக்கு தான் அவர் கேட்காரு. लेकिन आज परमेश्वर हमें देखकर इस तरह कहता है, मुझे प्यास है, पानी दे। 2 எஜமான்களுக்கு நம்ம வேலை செய்ய हम முடியாது. 2 लोगों को काम नहीं உலக करें। பொருளை வெறுத்து தியாகம் பண்ணி ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது தான் ஆண்டவர் கிரியை संसार के செய்வார். कार्य को त्याग कर कर प्रार्थना करने वाले लोग ही, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தான் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். जो परमेश्वर के ऊपर भरोसा அவங்க रखता எப்படி है, वो இருப்பாங்க? भाग्यवान कहलाता है। வறண்ட பூமியில இருந்தாலும் அங்க ஒரு செழுமையை அவர் கட்டளையிடுவார். लेकिन अगर वो सूखी भूमि पर रहेगा तो भी परमेश्वर उस भूमि को हरियाली बना देता है। தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விட்டதும் नालियों के किनारे पर रहने वाले उस झाड़ को भी, உஷ்ணம் வருகிறது காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் நம்ம लेकिन எவ்வளவு धूप आते बिना வறட்சி ना देखते फिर भी उसका पत्ते हरी भरी रहेगी, அது வறட்சி இல்ல. लेकिन उस जगह पर उसका हरियाली की कमी புறாவை नहीं பற்றி है। நமக்கு புறாவை பற்றி பேசுது பைபிள். लेकिन- நம்ம ஒவ்வொரு பெண்களும் புறான்னு சொல்லப்படுது. लेकिन शास्त्र कहता है हम हर एक स्त्रियां एक कबूतर के समान है। மணவளன் சொல்றாரு என் புறாவேன்னு சொல்றாரு. दुल्हा कहता है हे मेरी कबूतर, நம்ம என்ன கேட்டோம்? புறா ஒரு பைப்பொருள். लेकिन कबूतर एक बलिदान देने वाली है। உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? आपको याद है क्या? ரெண்டாவது புறா ஒண்ணு கபடற்றது, लेकिन दोष रहित है वो। புறா மென்மையானது, मेन ऊपर की कार्य को புறா करता தன் है, வீட்டை நேசிக்கும். लेकिन कबूतर अपने घर को प्रेम करती है, காட்டுப்புறாவின் சத்தம். जंगल की चिड़िया के समान। அப்போ
புறா துயர துணியாய் பாடும். लेकिन वे दुखों के कार्यों से वो இவ்வளவு நேரம் இந்த பெயர் புறாக்களின் பெயரை வச்சு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும். लेकिन कबूतर के नामों को देखकर परमेश्वर हमें कैसे कार्य को ले चलता है. புறா பலி செலுத்துது. பலி புறா வந்து ஒரு பலி செலுத்தும் ஒரு உயிர் ஜீவன். लेकिन कबूतर बलिदान देने वाला एक जीवित भर पक्षी है. நானும் நீங்களும் பெண்களா இருக்கோம். हम और आप स्त्रियां हैं. நம்ம பொறுப்புள்ள குடும்பமாக हमें जिम्मेदारी की परिवार குடும்பத்துக்காக நம்மையே தியாக பலியாக ஒப்பு கொடுக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். परिवार के लिए हमें ही त्याग के समान सौंप कर जीना है. நமக்கு ஒன்றும் குறைந்து போகாது. हम किसी बात की कमी நமக்கு नहीं होगी. உன்னதத்திலிருந்து பலன் வரும். हमें उन्नत के स्थान पर से ஏழு बल பெண்களை आता है. பற்றி பார்த்தோம் நம்ம. 7 स्त्रियों के बारे में हम देखें. அவங்களுக்கு உன்னதத்திலிருந்து பலன் வந்துச்சு. स्वर्ग की ओर से मदद आने लगा. கண்ணீரை காண்கிற தேவன் அவர் பரத்துல இருக்க முடியல தூதன் அனுப்பினார். आंसू को देखने वाला परमेश्वर स्वर्गीय स्थान में नहीं रह पाए, दूत को भेजने लगे. நமக்கும் அப்படிப்பட்ட கிருபை உண்டு. हमें आपको ऐसे एक अनुग्रह है. நாமும் வாழ்ந்து காட்டுவோம். हमें भी जी कर दिखाना है. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தருவாராக. वैसे एक अनुग्रह